மேபி 24 hours வண்டி ஓட்ட சொல்ல வந்துட்டு நைட் டைமில் வந்து ஹசார்ட் லைட் தேவைப்படலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2 ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஒன்று வந்து எல்இடி லைட்டு, இன்னொன்று வந்து ஸ்விட்ச்சு. நான் ஃபஸ்ட்டு நார்மலாக வச்சுருந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த சைடு இப்படி அமுக்கிற மாதிரி அந்த ஸ்விட்ச் தான் வச்சுருந்தேன். அது உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்டி வாங்கியிருக்க ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்லேயே அப்படி மவுண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்விட்ச் நல்லா டிசைனாக இருந்தது. அதனால் அது ஆர்டர் போட்டேன். இப்போ அந்த 2 ப்ராடக்ட் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எதுக்கு லைட்டு புதுசு போடுறேன்னா, என்னோடய தனுஷ்கோடியில் வந்து வண்டி கீழே விழுந்ததில்ல, அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கீழே விழுந்ததுலேருந்து என்னாச்சுன்னா ரைட் சைடு லைட்டு எரியாமல் போயிடுச்சு, லெஃப்ட் சைடு மட்டும் தான் எரிஞ்சுது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபுல் லைட் செட்டப் 2 இது வாங்கிட்டேன். இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு டெலிவரி ஆகி வந்து 7 to 8 days ஆகிடுச்சா. ரீப்ளேஸ்மெண்ட்டே வந்து 10 days தான். நான் இன்னும் பாக்ஸே ஓப்பன் பண்ணல. அதனால் இன்றைக்கி வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள லைட்டு கரெக்டாக எரியுதா, நான் ஆர்டர் போட்ட லைட் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் சரி இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தேன். இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு லைட் எரியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியில் வந்துட்டு இந்த பழைய கிளாம்ப் எல்லாமே கலப்பிட்டேன். இப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த கிளாம்ப் எல்லாத்தையும் மாட்டிட்டு லைட் செட்டப் வந்து அப்படியே வயரிங் பண்ணுற போகிறேன். ஏற்கனவே பழைய வயரிங் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் அந்த பழைய கிளாம்ப்பு எல்லாமே கழட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த லைட்டு வந்து அந்த கிளாம்ப்பு எப்படி செட் ஆகுதுன்னு தெரில, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி மாட்டிக்கலான்னு இருக்கேன். இப்போ வாங்க, 2 ப்ராடக்ட் இங்கே தான் இருக்குது பாருங்கள். இப்போ இது 2 தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இது வந்து எல்இடி லைட்டு, இது வந்து அந்த சுவிட்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், சுவிட்சை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லைட் அன்பாக்சிங் பண்ணிட்டு இமீடியட்டாக லைட் எரியுதான்னு செக் பண்ணிடலாம். ஏன்னா மெயினாக வந்து எரியுதான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்ல. இந்த சுவிட்சோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து உள்ள பில்லில் காட்டுறேன், எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப நாளாச்சு ஆர்டர் போட்டு. நல்லா சுவிட்சுக்கு நல்லா ஃபோம்லாம் உள்ளே வச்சு போட்டிருக்காங்களே. பார்த்தீங்கன்னா இதுதான் சுவிட்சோட பாக்ஸு. இதில் வந்து 2 சுவிட்ச் இருக்கும். நம்ம வந்து லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹசார்ட் லைட்டுக்கும் நம்ம இந்த சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாக்ஸில் வேறு என்ன போட்டிருக்கு, ஆஸ்டோராய்ஸ் பி ஸ்மார்ட் சூ ஸ்மார்ட்னு போட்டிருக்கு. வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை. ஓகே, இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே சிம்பிளாக இருக்கும் பாருங்கள், அவ்வளோதான் இருக்குது. ஆனால் செம வெயிட்டாக இருக்குங்க சுவிட்சு. ஏன்னா இது வந்து அலுமினியம் ஃபினிஷ்னு நினைக்கிறேன். இது இல்லை பில்லு எதுவுமே இல்லையே இதில். பில்லு இதுலேயும் பில்லு இல்லை. இது இருக்குது. நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 649. இதோட பை லிங்க்லாம் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் இதோட சுவிட்சோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கவருக்குள்ளே இருக்கும் போதே நம்ம ஃபீல் பண்ணலாம் இதோட வெயிட்டு. பாருங்கள், நல்லா செம்மையாக இருக்குது. நம்ம கிட்ட கத்தி இருக்குது, அடிப்போம். நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், வாட்டர் ப்ரூஃப் சுவிட்ச். இது சைடில் ரப்பர் தெரியுதா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சு. அதே மாதிரி இந்த வயரில் வந்து 3 வயர் வரும், தெரியுதா, 3 வயர் வருதா. இதில் வந்து 2 வயர் வந்து நம்ம எதை கனெக்ட் பண்ணுறோமோ அங்கே போய் ஜாயிண்ட் அடிச்சிடும். இன்னொரு வயர் வந்து இதில் வந்து லைட் எரியும். இதில் ஒரு சின்ன எல்இடி லைட் எரியும் 2 இதில் வந்து டோட்டலாக வந்து 2 வயர். நம்மளுக்கு வயர் வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஹேண்டில் பாரில் இப்படி எங்கேயா மவுண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ வச்சுட்டு ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. சுவிட்சோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த ஆன் ஆஃப் வந்து கொஞ்சம் பழகணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம எப்போவுமே அந்த இழுக்கிற சுவிட்சு இப்படி தள்ளுற சுவிட்சே போட்டிருப்போம்ல, அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு அந்த பழைய சுவிட்ச் காட்டுறேன்னு இல்லை, நில்லுங்க இப்போ காட்டுறேன். ஆக்சுவலாக இதுதான் என்னோடய பழைய சுவிட்ச். இது இருக்குது பாருங்கள், இந்த இது தான். இதில் வந்து இப்படி போடுற மாதிரி இருக்கும், ஒரு சைடு, இது ஒரு சைடு, 2 சைடு. இதுதான். இதில் வந்து நான் எப்படி வச்சுருந்தேன்னா, ரைட் சைடு போட்டேன்னா வந்து பழைய எல்இடி லைட்டில் வந்து அந்த ப்ளூ கலர் ரிங் மட்டும் எரியும்ல,
அந்த ஸ்கொயராக அது எரியும். இந்த சைட் போட்டோன்னா மெயின் லைட் எரியும். இது என்னோடய பழைய சுவிட்சு. இது பார்த்துக்கோங்க. இது வந்து நார்மல் சீப் அண்ட் பெஸ்ட்டு சுவிட்ச். இது கொஞ்சம் ஃபேன்சியாக வேணுன்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி சுவிட்சு. அதான் இது கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இது வந்துட்டு நான் இப்போ புது லைட்டோட செட்டப் பண்ணிட்டு வந்து இதில் 2வது சுவிட்சில் என்ன பண்ண போகிறேன்னா ஹசார்ட் லைட் போட்டுற போகிறேன். மேபி 24 hours வண்டி ஓட்ட சொல்ல வந்துட்டு நைட் டைமில் வந்து ஹசார்ட் லைட் தேவைப்படலாம். ஓகே, இந்த சுவிட்ச் குவாலிட்டி எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இதோட லைஃப் எவ்வளோ நாள் தாங்குதுன்னு தெரில, இப்படி போட்டுகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி வெயிலில் இருக்க சொல்ல இந்த ரப்பரோட குவாலிட்டி எவ்வளோ இருக்க போகுதுன்னு தெரில. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம், சரியா? ஏன்னா இந்த ரப்பர் ஈஸியாக கலட்டுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் எந்த அளவுக்கு செக்யூராக இருக்கும்னு தெரில. வாட்டர் ப்ரூஃபு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு. ஓகேயா? இப்போ அடுத்தது வந்து எல்இடி லைட்டை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டு நியூ எல்இடி. எங்கேருந்துடா ஓப்பனிங்? இங்கேயே குத்துவோம் நம்ம. நியூ எல்இடிக்கு ஹாப்பி பர்த்டே. ஓகே, எடுத்த உடனே மேலே ஒரு பேப்பர். இந்த எல்இடி லைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 rupees. ஐயோ, பேப்பரை 2ஆக கிழிச்சிட்டேன். 1500 rupees. உள்ளே வேறு எதுவும் இல்லை. கடாங், சரிங்களா? கிளாம்ப்பு நல்லா ஸ்ட்ராங்கான கிளாம்ப் தான். ஒரு கிளாம்ப், 2 செட்டு கிளாம்ப் இருக்குது. ஓகே, இதுதான் என்னோடய நியூ எல்இடி லைட். இது வந்து ஆல் எக்ஸ்ட்ரீம். இது இருக்குல்ல, அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல் எக்ஸ்ட்ரீமில் வந்து நிறைய லைட்ஸ் போடுவாங்க. இது வந்து 500லாம் லைட் இருக்குது. பட் ஆனால் இது 1500. இது வந்து மெயினாக வந்து இது எதுக்கு வாங்கினேன்னா, இது வந்து ஸ்பாட் லைட், ஃப்ளட் லைட் கிடையாது. ஃப்ளட் லைட்னால் உங்களுக்கு நல்லா ஒய்டாக அடிக்கும். இது ஸ்பாட் லைட்டு. நான் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஃப்ளட் லைட்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு சைடு வந்து விசிபிலிட்டிக்காக நான் வந்து அந்த ஸ்ட்ரிப் எல்இடி வரும் தெரியுமா, அது ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒய்டில் வந்து நல்லா கிளியராக இருக்கும். ரொம்ப லாங் போகாது. ஒய்டு வந்து சும்மா நம்ம ஏதாவது டொக்கு ரோட்டுக்குள்ளெல்லாம் ஓட்ட சொல்ல ஒய்டு தான் தேவை, ஸ்பாட் அப்போ தேவைப்படாது. ஏன்னா சின்ன ஃபாரஸ்ட் ஏரியா, ஒத்தடி பாதையிலலாம் வண்டி ஓட்ட சொல்ல வந்து நமக்கு ஸ்பாட் லைட் தான் தேவைப்படும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஃபாஸ்ட் ஓட்ட போகிறது இல்லை. ஹைவேயில் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுனால வந்து நமக்கு வந்து ஸ்பாட் லைட் தேவைப்படும். அந்த மாதிரி காட்டுக்குள்ளே எங்கேயாவது ஓட்ட சொல்ல வந்து நமக்கு ஃப்ளட் லைட் தான் தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் வந்து என்கிட்ட சின்ன எல்இடி ஸ்ட்ரிப் லைட் இருக்குது. அது நல்லா ஒய்டாக அடிக்கும். அதை வந்து ஃபோர்க்கில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போதைக்கு வந்து நான் இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு பாருங்கள் 2 லைட். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எரியுதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வயரிங் வந்து நம்ம பண்ணுறோம். ஏற்கனவே நான் இப்போ வயரிங்க்கு தனியாக நான் வீடியோ எதுவும் போட போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கேன்ல, அதே வீடியோ தான். நான் வயரிங்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்து நைட் டைமில் இதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதே மாதிரி இப்போ டே டைமில் நான் இப்போ இங்கே லைட் கனெக்ட் பண்ணிட்டு மேலே சீலிங்கில் அடிக்கிறேன். அதோட பவர் சீலிங்கில் எவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு கேமராவில் காட்டுறேன். விசிபிலிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஹை விசிபிலிட்டி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பல்ஸில் வந்துட்டு பயங்கரமான இடத்துல ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த வயரில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி லைட் எரியுதான்னு பார்த்துடலாம். பயங்கரமாக டிசைன் அது பார்த்தீங்களா. யூஎஸ்பி நம்ம சார்ஜ் பண்ணணுன்னா வண்டி சீட்டை கழட்டணும். ஆமாம், அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டூல்ஸ் வைக்கிற இடத்துல இந்த இடத்துல யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்டை கழட்டி எங்கேயாவது மாட்டணும் நானும் பிளான் பண்ணுறேன். ஒரு இடமும் செட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஜஸ்ட் இந்த வயரை பிடுங்கி விட்ருங்க. பிடுங்கிட்டு நம்ம எல்இடி லைட் எடுத்து இதில் இப்போ கனெக்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா, கண்ணு குஸ்தா நேராக லென்ஸில் அடிக்கிறேன். கண்ணு குஸ்தா. இப்போ வந்து மேலே அடிக்கிறேன் பாருங்க. ஆமாம், ஒழுங்காக ஒரு இடத்துல நில்லண்டா. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் அடிக்கிறேன்டா லைட்டு. பேட்ரி வீக் ஆகிட போகிறேன். இப்போ மேலே அடிக்குது. மேலே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? கேமரா விசிபிலிட்டி இருக்கா? நல்லாவே தெரியுது. அங்கே பாருங்கள், இவ்வளோ வெளிச்சமாக இருக்கிற டைம்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த எல்இடி லைட் எவ்வளோ ஷார்ப்பாக மேலே அடிக்குது பார்த்தீங்களா. சூடு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்த லைட்டு எரியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, உள்ளே போ. ஓகே, செகண்ட் லைட் போட்டாச்சு. இதுவும் எரியுதா? கண்ணு குசுதா? ஓகே, இனிமேல் வந்து நம்ம வந்து கிளாம்பை மாட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். அண்ட் இதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபின்ஸு லைனாக செம்ம கேப் கொடுத்துருக்காங்க. நல்லா ஏர் வென்டிலேஷனுக்கு வந்து சூப்பராக இருக்கும்.
இவ்வளோ வென்டிலேஷன் இது கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக லைட் வந்து ஹீட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்ணாடிலாம் வந்துட்டு சூடாகிடுச்சுன்னா என்ன ஆகும், சீக்கிரமாக லைட் ஃபியூஸ் போகும். பட் ஆனால் வந்து நம்ம ஓட்ட சொல்ல தான் தெரியும். அண்டு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இது இருக்குது. ஏன்னா சென்டரில் வந்து ஒரு ரப்பர் பீடிங் கொடுத்துருக்காங்க உள் சைடில், அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. மற்றபடி ஹைவேஸில் ஹீட் எவ்வளோ தாங்குது, நைட் டைமில் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கண்டினியூஸாக லைட் எரிஞ்சுதுன்னா எவ்வளோ ஹீட் வருதுன்னு தெரில. அதெல்லாம் வந்துட்டு ஓட்ட சொல்ல தான் செக் பண்ணி பார்க்கணும். இதை கனெக்ஷன் முடிச்சுட்டு நான் வந்து லைட் செட்டப் வந்து கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் பண்ணுவாங்கள்ல, செவுத்தில் அடித்து கரெக்டாக 2 லைட் இவ்வளோ இதுக்கு வேணும், பின்னாடி பில்லியன் உட்காந்தாங்கன்னா எவ்வளோ தூக்குதுன்னு எல்லாமே செக் பண்ணணும். அது எல்லாமே செக் பண்ணிட்டு நாங்கள் ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவில் இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக நான் காட்டுறேன். இதோட லைட்டோட நைட்டு விசிபிலிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்பாட் கரெக்டாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து எல்இடி லைட்டை மாட்டியாச்சு. அதே மாதிரி அந்த சுவிட்ச் காட்டியிருந்தேன்ல அதையும் மாட்டியாச்சு. இங்கே எல்லாம் இப்போ லாக்டவுன்னால் வந்துட்டு அப்படியே பில்டிங் வேலைலாம் அப்படியே எல்லாமே பெண்டிங்லேயே கிடக்குது. எனக்கு ஏகப்பட்ட வேலை பெண்டிங் கிடக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வண்டியில் காட்டுற பாருங்கள் லைட்டு. அதே மாதிரி வந்து ஏற்கனவே நான் டியூவல் ஆன் மாட்டியிருந்தேன்ல, அந்த ஆனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது புது ஆன், அந்த புல்லட்டில் உள்ள ஆன் வந்து 2 ஆன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சவுண்ட் நல்லா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு எனக்கு பேட்டரி இஷ்யூலாம் வந்ததில்ல, இந்த வாட்டி வயரிங் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த வாட்டி நம்ம பேட்டரி இஷ்யூ எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து வண்டியில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த புது எல்இடி லைட்ஸு. இப்போ இதை வந்து நான் வந்து ஆங்கிள் மட்டும் பார்க்கணும். இப்போது இருட்ட போகுது ஆல்மோஸ்ட்டு. இப்போ இருட்டினப்புறம் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் வச்சு லைட்டை வந்து செவுத்தில் அடித்து ரெண்டுமே வந்து ஈவனாக அடிக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் ஆன் வந்து இங்கே மாட்டிருக்கேன் பாருங்கள். இது ஒரு ஆன், இந்த சைடு ஒரு ஆன். ஆன் சவுண்ட் கேட்குறீங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த சுவிட்சு சொன்னேன்ல, அந்த சுவிட்சு இங்கே மாட்டியிருக்கேன் பாருங்கள். சுவிட்ச் வந்து ஆன் பண்ணோடனே லைட் எரியும். ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த எல்இடி லைட்டும் எரியும், இதுலேயும் வந்து ரெட் கலர் லைட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த சுவிட்ச் வந்து இப்போதைக்கு இந்த ஒயர் வந்து டம்மியாக தான் வச்சுருக்கேன். இதில் எதுவும் கனெக்ஷன் கொடுக்கல, இந்த ஒன்று மட்டும் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கு பாருங்கள். இப்போ இந்த லைட் வந்து டவுனில் இருக்குது, இது கொஞ்சம் அப்பில் இருக்குது. இப்போ வந்துட்டு ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருட்டின அப்புறம் இதோட த்ரோ எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த எல்இடி லைட் வந்து ஸ்பாட் லைட்டு. இது வந்து ஸ்பாட் லைட்டு ப்ளஸ் ஃப்ளட் லைட் கிடையாது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து இது வந்து ஸ்பாட் லைட் மட்டும்தான். அதனால் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வண்டியை வந்து அங்கே விட்டுருவோம். அங்கே விட்டுட்டு இந்த காம்பவுண்ட் எண்டு வரைக்கும் அடித்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம் அந்த பிரைட்னஸ் இருக்குன்ட்டு. ஏன்னா இங்கேருந்து அந்த எண்டு வந்து அரௌண்டு ஒரு 90 ஃபீட் வரும். இல்லைனா வந்து நம்ம அந்த காம்பவுண்ட் அந்த லாஸ்ட் கூட அடிக்கலாம், அது வந்து 200 ஃபீட் வரும். ஓகே, நம்ம எதாக இருந்தாலும் இப்போ இருட்டின அப்புறம் இந்த லைட்டை வந்து நான் உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டோட பீம் த்ரோ வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுட்டேன். ரெண்டுமே வந்துட்டு ரைட் டு லெஃப்ட்டுக்கு. ஆக்சுவலாக இந்த செவரில் வச்சு தான் இப்போ நான் செக் பண்ணேன். ஆக்சுவலாக வண்டி இந்த டிஸ்டன்ஸ் தான், இந்த டிஸ்டன்ஸில் இங்கே அடிக்கிற அளவுக்கு நான் வச்சு செக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா, இருட்டின அப்புறம் என்ன பண்ணணுன்னா வண்டியை வெளியே எடுத்து போய் வச்சுட்டு இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இன் 3, 2, 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இருட்டிடுச்சா. இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாக் லைட் எவ்வளோ பவராக இருக்குது அண்டு இப்போ போட்டிருக்க எல்இடி லைட் எவ்வளோ பவராக இருக்குதுன்னு செக் பண்ணலாமா? இது வந்து ஸ்டாக் லைட்டோட லோ பீம். ஓகே, இந்த லைட் ஆனால் நல்லா ஒயிட்டாக இருக்குல்ல. நம்மளுக்கு அந்த இப்போ போட்டிருக்க எல்இடி லைட் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளூ ஷேடில் இருக்குது. இது வந்து ஐ பீம் பார்த்துக்கோங்க. லோ பீம், ஐ பீம், லோ பீம், ஐ பீம். ஓகே, அண்ட் இப்போ இந்த லைட் போடுறேன் பாருங்கள், தெரியுதா டிஃப்ரென்ஸ் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நான் இது ஐ பீம்லேயே ஆன்லேயே வச்சுருக்கேன், இது ஐ பீமில் ஆனில் வச்சுருக்கேன். இப்போ இந்த லைட் போடுறேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது. நம்மளுக்கு இந்த ஜல்லிக்கிட்டெல்லாம் பாருங்கள், இந்த லைட் ஆஃப் பண்ணுற எல்இடி லைட்டு ஜல்லிக்கிட்டெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. ஏதாவது ஃபாரஸ்ட் ஏரியா டொக்கு ரோட்டில் ஓட்ட சொல்ல இந்த லைட் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா சைடு வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா கவர் ஆகுது. அதே மாதிரி அந்த ட்ரம் வந்து எவ்வளோ ஸ்பாட்டாக அடிக்குது பாருங்கள். ஸ்ட்ரைட்டில் ஒரு ட்ரம் இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்டில் ஒரு ட்ரம் இருக்குது. அந்த ட்ரம் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள், தெரியுதா. அதே மாதிரி அந்த சைடு செவுரு, இங்கேருந்து அந்த செவுரு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 80 ஃபீட் வரும், 80 to 85 ஃபீட் வரும். அந்த செவுரு வரைக்குமே கிளியராக இருக்குது நமக்கு.
இப்போ நான் இந்த 2 லைட்டும் வந்து நான் லைட்டாக இப்படி அடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இப்படி விரித்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடும் தெளிவாக அடிக்கும், இந்த சைடும் தெளிவாக அடிக்கும். நான் 2 பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக அங்கே அடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன், சென்டராக அந்த இடத்துல. இப்போ இந்த பாயிண்ட் இங்கே, இந்த பாயிண்ட் இங்கே வச்சுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஒய்டாக அடிக்கும் நம்மளுக்கு. நம்ம அது ஹைவேஸில் ஓட்ட சொல்ல நம்மளுக்கு வந்து அது பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொன்று வந்து ஹசார்ட் லைட்டுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நார்மலாக இண்டிகேட்டர் போட்டால் சிங்கிள் சைடு தானே எரியும். இப்போ இங்கே ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுருக்கேன். இந்த சுவிட்ச் போட்டோன்னா நம்மளுக்கு ஹசார்ட் லைட்டு ஹைவேஸ் போக சொல்ல வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஹசார்ட் லைட்டோட சுவிட்சு. எப்படி இருக்கும்? ஹைவேஸில் போக சொல்ல சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 30 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் கடைசியாக வீடியோ அப்லோட் பண்ணி. இதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக வந்து வீடியோஸ் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் நிறையா பெண்டிங் இருந்தனால அதெல்லாம் அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு வீடியோஸ் போடுறதுல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வண்டியில் வந்துட்டு அந்த சென்சார் ப்ராப்ளம் ஒன்று இஷ்யூ இருக்குது. அது நிறைய வண்டியில் இருக்கான்னு என்னன்னு தெரில. இந்த வண்டியில் வந்து நான் டேங்க்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அந்த சென்சார் லைட் இருக்கும் தெரியுமா, இன்ஜின் வார்னிங் லைட்டு, அந்த வார்னிங் லைட்டு வந்து க்ளோலே இருக்கும். அது எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வந்து வண்டி ஓட்டக்கூடாது அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செப்பரேட்டாக எப்படி இன்ஜின் வார்னிங் லைட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி வச்சுருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you in another video soon. Bye, டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், பை. அதே மாதிரி வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா வந்துட்டு கார்பரேட்டர் வந்து எப்படி டியூன் பண்ணுறது, எப்படி நல்ல மைலேஜ் செட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என் ஐயாத்தை வந்து அன்கண்டிஷனில் இருக்குது. இருந்தாலும் அந்த வண்டியை வந்து கார்பரேட்டரை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி வந்து ஒரு நல்ல டியூனிங் எப்படி கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச அப்புறம் புது வண்டிஸ் எடுத்து வீடியோஸ் உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.